வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் சாப்டர் 30. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ரெக்கார்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 37 ஆக்ட். அதாவது முதல்ல இந்த கான்ட்ராக்டை பார்க்கணுன்றதுக்காக ஒரு ஷார்ட் பாயிண்ட்ல எழுதிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, பெர்ஃபார்ம் தியர் ரெஸ்பெக்டிவ் ப்ராமிசஸ். அதாவது அவங்க சொன்ன இல்லைன்னா அவங்க எழுதி கையெழுத்திட்ட ஒரு அக்ரிமெண்ட் படி அவங்க அதை நடந்துக்கணும். அடுத்து ஆஃபர் டு பெர்ஃபார்ம் த சேம். அதே இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன்னு இருப்பாங்க, இல்லைன்னா இந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேலைகளை அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து அந்த இடத்துல நடந்து ஆகணும் அப்படின்றது ஒரு இதில் இருக்குது. அட் தி சச் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிஸ்பெண்டட் வித் ஆர் எக்ஸ்கியூஸ்டு அண்டர் த ப்ரொவின்ஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் அதர் லாஸ். அதாவது இந்த 4 பாயிண்ட் இப்போ அதை பார்த்த மாதிரி மேலே பார்த்த இந்த 4 பாயிண்ட்டுக்கு கீழே அந்த செக்ஷன் 37 செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் வருது. இந்த 4 பாயிண்ட்டு கீழே ஒரு பெர்ஃபார்மர் இல்லைன்னா ஒரு ப்ராமிசர் நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லெசனே பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை எப்படிலாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்றது தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன ஒரு இது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் ஒருத்தர் வந்து அவர் எடுத்திருக்க செயலை செஞ்சு முடிச்சிடுவார். அது வந்து ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் அவங்க சொன்ன, அதாவது கான்ட்ராக்டில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அது சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இன்னும் அந்த இப்போ ப்ராமிஸர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட ஆப்ளிகேஷனை அந்த ப்ராமிசி அப்படின்றவங்க, அதாவது அந்த கான்ட்ராக்டை நடத்தக்கூடியவங்க, அதாவது நடக்க இருக்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆப்ளிகேஷனை ப்ராமிசிட்ட சொல்கிறப்ப அவங்க அது ஏற்றுக்காத பட்சத்தில் இது அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அவங்க ஒரு கான்ட்ராக்டை சொன்ன மாதிரி அவங்க போய் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அவங்க வாங்கலை அப்படின்னா அது ஒரு அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அவங்களே இது பண்ணலைன்னா அது ஒரு அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் தான். சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போ வேலிட் ஆகுது அப்படின்னா வேலிட் டெண்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கன்சிடர்டு டு பி த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். ஒரு வேலிட் டெண்டர், அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கீழே செட் ஆஃப் இது வரதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எசென்ஷியல் ஆஃப் வேலிட் டெண்டர் பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் 38 என்னென்ன வருது, எசென்ஷியலிட்டிஸ், அதாவது அதோட ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இட் மஸ்ட் பி அன்கண்டிஷனல் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பாரபட்சமோ இல்லை இந்த இடத்துல வந்து தடைகள் அப்படின்றதுக்கான அர்த்தத்தில் நம்ம இந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு அதாவது என்ன அப்படின்னா அந்த எந்த விதமான ஒரு தடைகளும் இருக்காமல் அந்த கான்ட்ராக்ட் அந்த பர்டிகுலர் ப்ராமிசிக்கு இடையில நடந்துடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இட் மஸ்ட் பி ஃபார் த ஹோல் ஆப்ளிகேஷன் அண்ட் மஸ்ட் நாட் பி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இஃப் த கான்ட்ராக்ட் ரெக்வயர்ஸ் இன் ஃபுல். அதாவது இது ஒரு முழுக்க ஒரு பெரிய அளவான ஒரு ஆப்ளிகேஷன். கான்ட்ராக்டில் இருக்க மொத்த ஆப்ளிகேஷனுமே இதில் தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டில் இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ். அதாவது நம்ம ரெண்டாவது பார்த்த ஹோல் ஆப்ளிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 500 கிலோஸ் ஆஃப் ஆனியன் ஒரு லோட்லேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து அடுத்த வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னா அதை அவங்க ஒரே டயத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சு கொண்டு போகலாம். இப்போ அவங்க அப்படி கொண்டு போகாமல் கொஞ்சமாக ஒரு 50 கிலோ இல்லை ஒரு 25 கிலோ அப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து டேஸும் டைம் வந்து அதிகமாகுது. ஒரே நேரத்தில் நம்ம 500 கிலோஸும் டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு இது வேறு. ஆனால் அந்த இடத்துல டெலிவர் பண்ணுற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடியாது. அதுதான் ஒரு சிம்பிளான ஹோல் ஆப்ளிகேஷன். அதே இடத்துல சில பல பிரச்சனைகள் அதெல்லாம் வரலாம், அது அந்த ஹோல் ஆப்ளிகேஷன்லேயும் வரும். இட் மஸ்ட் பி அட் அப்ராப்ரியேட் டைம் அண்ட் பிளேஸ். இது வந்து கரெக்டான ப்ராப்பர் டைம்லையும், அதுதான் அப்ராப்ரியேட் வேணும், ப்ராப்பரான டயத்துலையும் கரெக்டான இடத்துலையும் இந்த டெண்டர் வந்து நடந்தாகணும். ஒரு இடத்துல நடக்க வேண்டிய டெண்டர் இன்னொரு இடத்துல நடக்க முடியுமா? இப்போ ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் கம்பெனிஸ் டெண்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத இடத்துல போய் அவங்க டெண்டர் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரீஸை விற்கிறது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தப்பானது. ப்ராப்பரான டைம், அதாவது கரெக்டான டைமில் போய் கரெக்டான பிளேஸில் அந்த டெண்டரை முடிக்கணும். இட் மஸ்ட் பி இன் ப்ராப்பர் ஃபார்ம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லீகலைஸ்டாக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்டான மெத்தட்லேயும் கரெக்டான அளவுலையும் சேஃப்டி மெஷர்ஸ் இந்த இடத்துல நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு இந்த டிமாண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஹூ கேன் டிமாண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்படின்னா என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த டிமாண்ட் பெர்ஃபார்மன்ஸில் 3 பேர் வராங்க, ப்ராமிசி, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், தேர்டு பார்ட்டி அப்படின்னு. இது என்ன அப்படின்னா இந்த வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன, ஒரு மேஜருக்கு அதாவது 18 இயர்ஸ்க்கு மேலே
இந்த கான்ட்ராக்டை பொறுத்தளவு ஒரு கான்ட்ராக்ட் தகுந்த மாதிரி மெஜாரிட்டி இயர்ஸ் வந்து கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம புக்கில் கொடுத்துருக்கதை பார்த்தோம் அப்படின்னா ப்ராமிசி, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், தேர்ட் பார்ட்டின்னு இவங்க 3 தான் இந்த டிமாண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிற முடியும். அப்படி என்னென்ன ப்ராமிசி அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸை, அதாவது அந்த டெண்டர் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் மெம்பர்கிட்ட நம்மளுக்கு தேவைகளை நம்ம அவங்ககிட்ட இருந்து பூர்த்தி அடைஞ்சிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நாட் அ ஸ்ட்ரேஞ்சர், அதாவது வேற ஒரு ஆள்கிட்ட போய் அதை நம்ம கேட்க முடியாது. இப்போ டீச்சர்கிட்ட கேட்க வேண்டிய டவுட்ஸை போய் பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்க, அது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விதமான டெண்டர் யாரால் செய்ய முடியுமோ அவங்ககிட்ட தான் அந்த இதை வந்து நம்ம போய் கேட்டு இது பண்ணிக்கணும். அதாவது அந்த டிமாண்டரை பூர்த்தி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல நடக்க வேண்டிய ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எந்த விதத்துலையும் வரலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் டவுட் கேட்குறது, அது மாதிரி எல்லாமே இந்த இதில் வந்து வரும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கேன் டிமாண்ட் எக்ஸப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இவங்க எக்ஸப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா கான்ட்ரரி இன்ட்ராக்ஷன் அப்பியர்ஸ் ஃப்ரம் த கான்ட்ராக்ட், கான்ட்ராக்டில் சொல்லப்பட்டு இருக்கிற எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ் பர்டிகுலர்ஸுக்கும் இவங்க கட்டுப்பட்டு நடக்கிற லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்கு தேவையான எக்ஸப்ஷன்ஸை தேவையான இடங்களில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ராக்ட் இஸ் அ பர்சனல் நேச்சர், அதாவது கான்ட்ராக்ட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு சார்ந்தவை, அதாவது நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோன்ற பொறுத்து தான் அந்த கான்ட்ராக்ட்ன்றது நம்மளுக்கு நடக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேர்ட் பார்ட்டி எக்ஸப்ஷன் டு ஸ்ட்ரேஞ்சர் டு ஏ கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்டில் குறிப்பிடப்படாத ஒரு நபர் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவங்களுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் பண்ணுறது தான் இந்த தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டை யார் வந்து நடத்துவா, இல்லை யார் அந்த இதை கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ப்ராமிசர் ஹிம்செல்ஃப், அதாவது இந்த கான்ட்ராக்டை போட்டு அவங்களே அவங்களோட சொல்லப்பட்டிருக்க ஃபியூச்சர்ஸும் பர்டிகுலர்ஸுக்கும் தகுந்த மாதிரி அவங்க கான்ட்ராக்ட் முடிக்கிறது. இல்லை சில ஏஜென்ட் இருப்பாங்க, அந்த ஏஜென்ட் வந்து அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த இடத்துல உள்ளே வரலாம். அவங்க வந்து இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம், ஒரு கம்பெனி சார்பாக ஒரு மனுஷன், அதாவது அவங்கள வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக சொல்லலாம். இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வரலாம். அவங்க பண்ணக்கூடிய கான்ட்ராக்டும் சொல்லலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பர்சன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3வது மனுஷன், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம சொன்ன ப்ராமிஸ் படி நடக்கல அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் வந்து ப்ராமிஸரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இப்போ ஒரு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது, அதனால் ஒரு 3வது மனுஷனுக்கு பயன் இருக்கிறத பட்சத்தில் இந்த 2 பேர் அந்த கான்ட்ராக்டை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த தேர்டு பர்சன் வந்து இவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஜாயின்ட் ப்ராமிசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 விதமான ப்ராமிசஸ், அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா டிவால்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் லயபிலிட்டிஸ், டிவால்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் ரைட்ஸ் அப்படின்னு ஏபி அப்படின்னு 2 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க புக்கில். இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 42 என்ன சொல்லுது அப்படின்னா when 2 or more persons have made a joint promise, then unless a contrary intention appears in the contract, all such persons during their joint lives after death of the last survivor representative of all jointly must fulfill the promise. அதாவது ஒரு ப்ராமிசர் வந்து அவங்களோட வாழ்நாள்லையோ இல்லை அவங்க இறந்த பிறகோ அந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்க அதில் ஒரு பெர்ஃபார்மராக இருக்காங்க அப்படின்றத இந்த டிவால்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் லைபிலிட்டிஸ் பொறுப்பு அப்படின்றத சொல்லுது. ஜாயிண்ட் பொறுப்பு, லைபிலிட்டிஸ்னால் பொறுப்பு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய பொறுப்புகளை கடமைகளை அவங்க செய்கிற வரைக்கும் அவங்க இந்த கான்ட்ராக்டில் இருக்காங்க. பிஃபோர் ஹிஸ் லிவிங் ஆர் ஆஃப்டர் ஹிஸ் டெத் எப்படி இருந்தாலுமே அவங்க இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிவால்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட் ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு எப்போ அப்படின்னா 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட பர்சன்ஸ் கூட, அதுதான் ஜாயிண்ட் ப்ராமிஸ் நமக்கு தெரியும். அவங்க கூட பண்ணுறப்ப அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்க பர்டிகுலர்ஸும் ஃபியூச்சர்ஸும் எல்லாத்துக்குமே நடுவில் என்ன வருது அப்படின்னா அவருக்கும் அந்த ப்ராமிஸை 2 or more persons கூட பண்ணிக்காங்களே அவங்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு ரைட் டு கிளைம், அதாவது அவங்களுக்கு தேவையான இதை அவங்க கான்ட்ராக்டில் எப்போ வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கான ரைட்ஸ் தான் இது, அவங்களோட உரிமை அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயிண்ட் ப்ராமிசஸ் முடிஞ்சு. டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், இந்த ப்ராமிஸ் நடக்க போகுது, ஒரு கான்ட்ராக்ட் நடக்க போகுது அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் பிளேஸ்க்குள்ளே, பீரியட் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இந்த 2 இடத்துல தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ராமிஸ் வந்து நடக்கணும்.
அப்படின்றது நம்ம இந்த இது வந்து சொல்லுது. சரி, இந்த டைம் அண்ட் பிளேஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். எக்ஸ் ப்ராமிசஸ் ஒய் டு பே இசட் 10,000. X does not pay the sum to Z here. Z cannot be bind X for the payment. It also promise Y who can enforce the promise against the promiser X. அதாவது எக்ஸ் ப்ராமிசஸ் ஒய், அதாவது எக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு மணி எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இசட்டுக்கு நான் 10,000 கொடுக்க போகிறேன், அதை யாருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஒய்க்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ் அந்த அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா இசட் வந்து எக்ஸ்ட்டை மட்டும் நீ ஏன் அமௌண்ட்டை கொடுக்கலன்னு கேட்காம ஒயிட்டையும் கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு வந்து இருக்குது. அதுதான் அந்த டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸை சொல்கிறாங்க. இது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வராது. சரி, இந்த ப்ராமிசஸ் வந்து அடுத்து நம்ம பார்க்குறது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கைண்ட்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் பார்த்துலாம். மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட். அதாவது மியூச்சுவல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடக்குது. இண்டிபெண்ட்னா ஒருத்தவங்க சார்ந்து நடக்கலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹெட்டிங்லேயே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிச்சு. சரி, நம்ம அது உள்ளே போகிறப்ப வேர் ஈச் பார்ட்டி மஸ்ட் பெர்ஃபார்ம் இஸ் ப்ராமிஸ் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த அதர். ஒரு தனி மனுஷனும் அவங்களோட கொடுக்கப்பட்ட கடமைகளை கரெக்டாக செஞ்சிடணும். அடுத்தவங்க அந்த இதை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்காம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணிடணுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க பண்ணுற ப்ராமிசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட், கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறாங்க. ஒருத்தவங்கள சார்ந்து பண்ணலை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ் ஒன் பார்ட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த பீரியட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அனதர் பார்ட்டிஸ் பை அதர் பார்ட்டி. இப்போ ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷனல் அண்ட் இண்டிபெண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது, ஆனால் டிபெண்ட்லேயே நடக்குது. எப்படி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிமெண்ட்டுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். பி ஆகிய நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சி வந்து லேபர்ஸை கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதில் 3 பேருமே கரெக்டான டயத்துலையும் கரெக்டான இடத்துலையும் சேர்ந்து இப்போ வேலை பார்த்தா தான் அந்த கான்ட்ராக்டை நம்மளால் முடிக்க முடியும். 3ல் ஒருத்தவங்க வரலைன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் 1 மேக் அ கிரேட் மிஸ்டேக். அதாவது அந்த இடத்துல ஒரு பெரிய நடக்கிறதுக்கு நம்மவே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ இப்போ வந்து அவர் ரா மெட்டீரியல் கொண்டு வரலைன்னா மிஷினரி லேபர்ஸ் வச்சு என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. பி மிஷினரி கொண்டு வரலைன்னா ரா மெட்டீரியல் லேபர் வச்சு என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. சி லேபரை கொண்டு வரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் இது 3மே டிபெண்டில் இருக்குன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட் அப்படின்னா இந்த 2 ப்ராமிஸும் இண்டிபெண்ட்டும் டிபெண்ட்டும், அதாவது தொடர்ச்சியாக ஒரு மாறி ஒரு சுழற்சி முறையில் நடக்கிறதா தான் இந்த மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட்டும் மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட்டும் கரெக்டாக ஒரு சைமல்டேனியஸில் நடக்கிறதெல்லாம் இந்த மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட்டில் சொல்கிறாங்க. அப்படி என்ன மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம். இப்போ என்ன சொல்லலாம், சிமெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. அவர் வந்து மிஷினரி பேக்கேஜஸை வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சுற்றில் இருக்க அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி இருக்க ஒரு பேரிகேட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பர்சன், அதாவது டி அப்படின்ற பர்சன் வந்து வச்சுட்டு போயிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அவர் வந்து வச்சுட்டு போயிட்டார். சரி, இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம், இவருக்கு வந்து எந்த விதமான இண்டிபெண்டன்ட் கிடையாது. அவரோட வேலை அவர் வச்சுட்டு போயிட்டாரு. உள்ளே யார் இருக்காங்க இல்லை, அதை அவர் பார்க்கவே தேவையில்லை. கரெக்டாக அது ஒரு கேட் மாதிரி அவர் வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக அவர் செஞ்சுட்டு போனதுனால டியோட கடமைன்றது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்து டிபெண்டான கடமைகள் என்னென்ன, ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வர்றது ஏக்கு ஒரு பொறுப்பு, பிக்கு ஒரு மிஷினரி கொண்டு வர்றது, சி வந்து லேபரை சார்ஜ் திரட்டி கொண்டு வருது. இவங்க 3 பேரும் டிபெண்டில் இருக்காங்க, அவர் ஒருத்தர் இண்டிபெண்டில் இருக்காங்க. இது ஒரு மாறி சைமல்டேனியஸாக நடக்கிறது தான் மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட் அப்படின்றது 3rd டைப் அப்படின்றது நீங்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அப்ராப்ரியேஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தமாக இது. இந்த அப்ராப்ரியேஷன் அப்படின்றது எதுக்கு வருது அப்படின்னா, ஒரு டெப்டார் வந்து அவர் நிறையா கடன்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் கிரெடிட்டார் வந்து அந்த பேமெண்ட்டை கரெக்டாக போதுமான அளவு கொடுக்காம அந்த ஹோல் டெப்டை அந்த கடனையும் வந்து இது பண்ணுறாங்க, இன்டெப்ட்னஸ் ஆக்குறாங்க. அதாவது கடனை கொடுக்காம விடுறாங்க. பேட் டெப்ஸ் கணக்கில் மாதிரி போகிற மாதிரி இந்த அப்ராப்ரியேஷன் ஃபார்மேட்ஸில் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வேர் டெப்ட் டு பி சார்ஜ் இஸ் நாட் ஐடென்டிகேட்டட், நாட்டுக்கு ஓப்பனில் சாரி நம்ம அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் வேர் த டெப்ட் டு பி டிஸ்சார்ஜ் இஸ் நாட் ஐடென்டிகேட்டட். அதாவது இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கடன் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடென்டிகேட்டட், அதாவது அந்த இடத்துல அதை வந்து குறிப்பிடப்பட மாட்டாது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 59 to 61 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில்
சரி, அடுத்து மூணாவது என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் வேர் நெய்தர் பார்ட்டி அப்ரோப்ரியேட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி இருக்காங்க, அதாவது ஒரு கடன் கொடுத்தவங்களோ இல்லை கடன் வாங்கினவங்களோ, அவங்க வந்து அந்த இது கொடுத்தவங்கள்ட்டையோ இல்லை வாங்கினவங்கள்ட்டையோ போய் அப்ரோச் பண்ணாத பட்சத்தில் அந்த அப்ரோப்ரியேட்ஸ் என்ன ஆகுது, அந்த இடத்துல அவங்களோட டெப்டிக்கான ஈக்குவலான ஸ்டாண்டிங் கிடைக்காம போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 3 டாப்பிக்குமே அப்ரோப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் வேர் டெப்ட் டு பி டிஸ்சார்ஜ் இஸ் நாட் ஐடென்டிகேட்டட், அப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட் வேர் நெய்தர் பார்ட்டி அப்ரோப்ரியேட்ஸ். இந்த 3 பாயிண்ட்டுமே கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.